சொல்லணும். பின்ன என்னங்க விஜய் வந்து சப்போர்ட் பண்ற மாரி ட்ரெய்லர்ல காமிச்சிட்டு, படத்துக்குள்ள வந்து விஜய் அகைன்ஸ்டா தான் வச்சிருக்காங்கன்னு இப்பதான் நெறைய பேர் சொல்றாங்க. நான் கூட நெனச்சேன், ஏதோ சின்ன படம் தானே, அதனால சென்சார்ல போயிட்டு ஈஸியா வந்துருச்சுன்னு பார்த்தா, அப்படிலாம் கிடையாது. ஜனநாயகன் படத்த வந்து பொலிட்டிக்கல் ரீசன்னால நீங்க வந்து சென்சார் இந்த டைம்ல வந்து இப்ப அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அப்ப இது மட்டும் எப்படி பொலிட்டிக்கல் படம் ஓப்பனா ஒரு பொலிட்டிக்கல் படத்த வந்து எப்படி வந்து நீங்க அலோவ் பண்ணாங்க? எப்படி சென்சார் போயிட்டு எப்போ வந்துச்சு? யாரு இதெல்லாம் குடுத்தான்னு எனக்கு தெரியல. அண்ட் வந்துச்சு இப்போ ரிலீஸ் ஆக போதா April 10. ஸோ ஸோ இது அந்த படத்தோட டேரக்டர் வந்து தம்பி ராமையா வந்து டிஎம்கே சப்போர்ட்டர்னு தான் சொல்கிறாங்க. இப்போ வந்து அரசியலுக்கு வந்துட்டா ஒரு ஆளை என்னென்ன அடிக்க முடியுமோ எல்லாமே வச்சுட்டாங்க. இப்போ அடுத்து இந்த மாதிரி ஒரு படம் எடுத்து ஒரு கேலி சித்திரமாக்கி அவரை போட்டு கேலி கிண்டல் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி விஜய் ஃபேன்ஸையும் சேர்த்து தான் இது பண்ண போகிறாங்க. விஜயோட சப்போர்ட்டர்ஸையும் தொண்டர்களையும் சேர்த்து தான் கலாய்க்க போகிறாங்க அந்த படத்தில். ஆனால் இதில் நம்ம முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது, அவன் உஷாராக ட்ரெய்லரில் என்ன போட்டான் பார்த்தீங்களா? ட்ரெய்லரில் வந்து என்ன சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு படத்தை போட்டுட்டு அவன் வந்து டிஎம்கே எதிராக மாதிரி ஒரு இதை காமிச்சிட்டு அப்போதான் அதுக்கப்புறம் இது பண்ணியிருக்காங்க. அப்போ ஏன் அப்படி காட்டணும்? ஏன்னா ட்ரெய்லர்லேயே வெளியில் காமிச்சிட்டாங்க அப்படின்னா வந்து நம்ம பசங்க படத்தை விட மாட்டாங்க அப்படின்றதுக்காக அவன் ஒரு ஸ்பாட்டாக யோசிச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. நான் கூட நினச்சேன் ஏதோ ஓகே விஜயோட சப்போர்ட்டர்ஸ் தான் யாரோ இதை எடுத்திருக்காங்க போல அப்படின்னு நினச்சா பார்த்தா இப்படி இருக்குது. ஸோ இன்றைக்கி தான் ஆதவ அர்ஜுனாலாம் கூட பேசியிருந்தாங்க, எப்படி நீங்கள் இது மட்டும் அலோவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுதாங்க உலகம். நீங்கள் வந்து நீதி நேர்மை நியாயம்லாம் எதுவுமே கிடையாது. இதெல்லாம் தாண்டி தான் வந்து நம்ம வந்தாகணும். அண்ட் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் பார்த்துக்கணும். அதை தாண்டி மோஸ்ட்லி ரிலீஸ் ஆகும் தான் நினைக்கிறேன். ஸ்டாப்லாம் பண்ண மாட்டாங்க. வேறு என்ன சொல்கிறது? நேர்மை இல்லாத இந்த உலகம், இந்தியா, தமிழ்நாடு, எல்லா இடத்துலையுமே நேர்மை என்ற ஒரு விஷயமே கிடையாது. ஸோ நானே ஒரு அந்நிய நம்பி மாதிரி ஆயிடலான்னு இருக்காங்க. எங்கே பார்த்தாலும் மனுஷாளுக்கு வந்து இரக்கமே இல்லை, நியாயமே இல்லை, நீதி இல்லை, நேர்மை இல்லை, எதுவுமே சரியாக நடக்க மாட்டேங்குது. சிஸ்டம் மொத்தமாக மாற்றணும். அண்ட் வந்து ஐ டோன்ட் திங்க் விஜய் வந்து எல்லாத்தையும் அப்படியே சிஸ்டமே மாற்றிடுவாருன்னு நினைக்கல. பட் ஓரளவுக்கு நல்லா செய்வார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பட் சிஸ்டத்தையே மாற்றணும் அப்படின்னா மக்களோட மனசுலேருந்து தான் அந்த சிஸ்டம் வந்து தொடங்கணும். அப்துல் கலாம் ஐயா சொன்னது மாதிரி இது கேரக்டர் மாறும்போது வீடு நல்லாயிருக்கும், வீடு நல்லா இருக்கும்போது நாடு நல்லாயிருக்கும், நாடு நல்லா இருக்கும்போது உலகமே நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர் சொல்லுவார் பார்த்தீங்களா ஒரு டைலாக். Another cracking shot. 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 Another cracking shot.